ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 825201 பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் நம்மளோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜ். அடுத்து விச் சிம்பிள் இஸ் யூஸ்டு ஃபார் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹேஷ். தென் விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே அவுட்புட்னா பிரிண்ட். இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேனப்ங்கிறது நமக்கு சீக் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது விச் டேட்டா டைப் ஸ்டோர்ஸ் டெசிமல் வேல்யூ. ஸோ டெசிமலுக்கு வந்து நம்ம ஃப்ளோட்டுங்கிறது யூஸ் பண்ணுவோம். தென் விச் கீவேர்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கண்டிஷனல் பிரான்ச்சிங். ஸோ இஃப். தென் பைத்தான் அப்படிங்கிறது நமக்கு இன்டர்பிரட்டட். விச் ஆப்ரேட்டர் ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸ்பொனன்ஷியேஷன். இது வந்து டபுள் ஸ்டார் வரும். நீங்கள் வந்து நம்மளோட சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் விச் கலெக்ஷன் இஸ் ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள் அப்படின்னா லிஸ்ட் தான் நமக்கு ஆர்டர்டாக இருக்கும், அதேமாதிரி மியூட்டபிள். இம்மியூட்டபிளில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கும், டியூபிள் டிக்ஷனரி இருக்கும். தென் விச் கலெக்ஷன் கண்டெயின்ஸ் கீ வேல்யூ பாஸ் அப்படின்னா நமக்கு டிக்ஷனரி. இதுதான் கீ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கு நமக்கு ஒரு வேல்யூ அந்த மாதிரி வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் டிக்ஷனரி. தென் டியூபிள்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இம்மியூட்டபிள்னு சொல்லிட்டு. தென் இது எல்லாமே அதோட ஒன் வேர் மாதிரி. பூலியன் வேல்யூஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லைக் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கலாம். தென் லென்த்துங்கிறது நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இன்புட் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு. தென் ரேஞ்ச் வந்து நமக்கு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. கண்டினியூங்கிறது நமக்கு ஐட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு. தென் டிக்ஷனரியில் வந்து நமக்கு யூனிக் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. தென் நல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு பாஸ் பண்ணுவாங்க. தென் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அண்ட் லிஸ்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். பைத்தானா என்ன, அதோட லிஸ்ட். அதேமாதிரி பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன, தென் லிஸ்ட்டுக்கும் டியூபிள்குள்ள டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே நீங்கள் ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு படிச்சுக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் செட் வித் எக்ஸாம்பிள். தென் வாட் இஸ் டிக்ஷனரி. தென் எக்ஸ்பிளைன் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் ரைட் சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ். இதில் வந்து நமக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொன்னோன்னா இஃப் எல்ஸு, அடுத்தது நெஸ்டட் இஃப் எல்ஸு, எல்இஃப், இது எல்லாமே வரும், அதுவும் படிச்சுக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் ஃபார் லூப். தென் எக்ஸ்பிளைன் வைல் லூப். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பைல் அண்ட் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா explain Python data types with examples, then list tuple sets and dictionaries, then conditional looping statements with other program, then operators in Python. Then second unit பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்ல இந்த ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் ரிலேஷனல் அசைன்மெண்ட் அது எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு மேபி 6 மார்க்ஸ் அப்படியும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து நமக்கு டெஃப்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். தென் ரிட்டர்ன் வேல்யூக்கு வந்து ரிட்டர்ன்கிற கீவேர்ட். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து கிளாஸஸ். கன்ஸ்ட்ரக்டட் மெத்தட்னா இனிட். தென் ஃபைல் ஓப்பன்ங்கிறது ஓப்பன் ஆஃப். மோட் வந்து ஃபார் ரீடிங்க்கு வந்து 6, அப்பெண்டிங்க்கு வந்து ஏ. அடுத்து அப்பர் கேஸ் கண்டா அப்பர் ஆஃப். அதேமாதிரி எக்ஸப்ஷன் ஆனினா ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணுவோம். தென் பைத்தான் லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் யூஸ் பண்ணுவோம். நம்பை பாண்டாஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் நம்பை பாண்டாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். 3 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன, தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ், தென் எக்ஸ்பிளைன் ரிகர்ஷன், தென் வாட் இஸ் லாம்டா ஃபங்க்ஷன், அண்ட் தென் எக்ஸ்பிளைன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதோட டிஃபரன்ஸ் படிச்சுக்கோங்க. தென் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ், ஸ்ட்ரிங் மோட்ஸ், அண்ட் தென் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடியூல் அண்ட் பேக்கேஜ். இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸ்பிளைன் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான், தென் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங்கோட ஆப்ரேஷன்ஸ், தென் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதேமாதிரி பைத்தான் லைப்ரரிஸ் அதோட மாடியூல்ஸ். தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். இதில் வந்து நமக்கு டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம், டொமைன் நாலேஜ் இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டேட்டா சயின்ஸ் வந்து கோலை வந்து டிஃபைன் பண்ணுறது. தென் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து டெலீட் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம், எஸ்டிமேட் பண்ணலாம். தென் டேட்டா கிளீனிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா ரேங்கிங். இடிஎன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். தென் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். இதோட 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சைஸ்னா என்ன, டேட்டா ரேங்க்லிங், தென் அவுட்லேயர்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா மைனிங், டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கலாம். தென் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், ஃபைனலாக டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள். தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ், தென் data preparation techniques, EDA அதோட with example, then data mining and warehousing, and then applications of data register. ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து மீன் அப்படிங்கிறது என்னன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, தென் மீடியன்கிறது மிடல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா நமக்கு வேரியபிலிட்டி இருக்கும். செட் ஸ்கோரில் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன், கார்லேஷன் கோஃபிஷியன்ட் எதை இது பண்ணியிருக்குன்னா -1 +1. பாசிட்டிவ் கார்லேஷன்ங்கிறது வேரியபிள் மூவ் பண்ணுறதை பொறுத்து. தென் அதோட 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மீன்னா என்ன, மீடியன்னா மோட்னா என்ன, இதோட டிஃபரன்ஸுமே படிச்சுக்கோங்க. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுமாதிரி வேரியன்ஸ்னா என்ன, காரிலேஷன், தென் ஸ்கேட்டர் பிளாட். அடுத்து ரெக்ரெஷன் என்ன பண்ணும்,
then set score, normal distribution, then correlation coefficient. அடுத்து difference between correlation regression. then 12 marks பார்த்தீங்கன்னா measures of central tendency, then dispersion, correlation recursion, set score, least square regression. fifth unit பார்த்தீங்கன்னா numpy pandas. ஸோ இதில் வந்து numpyங்கிறது நியூமெரிக்கல் பைத்தான். இதில் என்ன யூஸ் பண்ணுவோம், ND array அப்படிங்கிற அரே ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பாண்டா சீரிஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். அதோட டேட்டா ஃப்ரேம் வந்து 2D டேபிள். தென் ஷேப் ஆஃப் டேட்டா வந்து எப்போ அரே பண்ணுவாங்கன்னா ஷேப். மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐ ஆஃப். தென் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பைனா என்ன, ND அரே, அரே இண்டெக்ஸிங், அரே ஸ்லைசிங், டேட்டா ஃப்ரேம், அதே மாதிரி சீரீஸ், தென் ரீஇண்டெக்ஸ், ட்ராப்பு, டேட்டா அலைன்மெண்ட். இதில் வந்து நமக்கு இந்த சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா numpy arrays அதோட எக்ஸாம்பிள், numpyயோட ஆப்பரேஷன்ஸ், தென் பாண்டா சீரிஸ் டேட்டா ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேமோட மேனிப்புலேஷன் அதோட டெக்னிக்ஸ், தென் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இல்லை numpy அண்ட் pandas இருக்கும். தென் டேட்டா விஷுவலைசேஷன் வந்து 6th யூனிட். இதில் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மேபி இந்த எல்லா கொஸ்டினும் இருந்தும் நமக்கு மெர்ஜ் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து மேட்ப்ளாட்லிப் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா விஷுவலைசேஷனும். தென் பிளாட்டுங்கிறது பிளாட் ஆஃப். ஹிஸ்டோகிராம் வந்து எதை டிஸ்பிளே பண்ணால் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சீமான் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மேட்ப்ளாட்லிப். தென் பார் சார்ட், கம்பஸ், கேட்டகரிஸ், தென் பாக்ஸ் பிளஸ் ஐடென்டிஃபைஸ் வந்து அவுட்லயர்ஸ். தென் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் என்ன, மேட்ப்ளாட்லிப்னா என்ன, சீபான் என்ன, ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பேர் பிளாட், சப் பிளாட், அண்ட் தென் லெஜெண்ட்ஸ்க்கும் லேபிள்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், தென் 3D பிளாட்டிங்னா என்ன. தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப் அதோட ஆர்கிடெக்சர், தென் வேரியஸ் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், சீபான் அதோட அட்வான்ஸ்டு விஷுவலைசேஷன் என்ன, தென் சார்ட் கஸ்டமைசேஷன் அண்ட் ஸ்டைலிங், தென் ஸ்கேட்டர், ஹிஸ்டோகிராம் பாக்ஸ் அண்ட் பேர் பிளாட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸில் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ் அண்ட் அதோட கலெக்ஷன்ஸ், அதேமாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாம், கிளாஸஸ் அண்ட் பைத்தான் இருக்கலாம், டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள், தென் டேட்டா ரேங்க்லிங், தென் காரலேஷன் ரெக்ரெஷன் என்ன பண்ணும், அதோட அரே ஆப்ரேஷன்ஸ், தென் மேனிப்புலேஷன், மேட்ப்ளாட்லிப் சீபானோட விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ், அண்ட் தென் ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் இருக்கலாம். தென் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ நமக்கு வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் இருக்கு, அதில் ப்ரீ ப்ராசஸிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை தாண்டி நமக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம், செட் ஸ்கோர்ஸ் வச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபார்முலாஸ் படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் பிடிச்சிருக்குதோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.